சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை முழுமையாக என்னவென்றால் கேட்டால் இது ஒன்றும் சாதாரணமான விஷயமல்ல. ஒருவருக்கு நினைவு அஞ்சலி செலுத்தப் போகிறாய் என்று ஒரு செய்தியை உனக்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன். அதுவும் குறிப்பிட்ட இத்தனை நாட்களில் ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்று உன் அப்பா நான் சொல்கிறேன் என்றால் இதனை உடனடியாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு இந்த அப்பா நான் இருக்கின்ற இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவின் அன்பு உனக்கு கொடுக்க இருப்பதையெல்லாம் நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் சர்வ சாதாரணமாக நாம் கடந்துவிட முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிட முடியாது. நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ தெரிந்து புரிந்து ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்து இந்த வாழ்க்கையை மன நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாமும் பொருட்படுத்தாமல் என் குழந்தை உனக்காக நீ சரியாக எல்லாவற்றையும் உறுதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. இந்த சாயப்பா நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களில் உண்மைகளை உனக்கு நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. உன்னை சுற்றி வருகின்ற சில மனிதர்களுக்கு நேரமும் காலமும் முடியப் போகிறது என்று அதனை உடனடியாக நான் உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா? என்ன நடக்கிறது என்பதை எல்லாம் நான் உனக்கு சரியாக தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா? சாயப்பா உடனிருந்து உனக்கு நான் எந்த நாளிலும் எதையுமே உறுதியாக்கி கொடுக்கும் இந்த நேரம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யதார்த்தங்களை நாம் தெரிந்து கொண்டோமானால் நமக்கு நடக்கவிருக்கும் வேதனைகளும் சோதனைகளும் நம்மால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். நமக்கு நடக்கவிருக்கின்ற இந்த காயங்களையும் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வர முடியும். எவ்வளவுதான் நமக்கு வேண்டாதவராகவே இருந்தாலும் ஒருபோதும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் என்று நாம் நினைப்பது கிடையாது. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக பிரிய வேண்டும் என்று நாம் ஒருபோதும் நினைப்பது கிடையாது. அவர்களும் நம்மை போலதானே வாழத்தானே வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் அவர்களுடைய சிந்தனைகள், அவர்களின் நடவடிக்கைகள், அவர்களின் எண்ணங்கள் என்று எல்லாமே மிகவும் மோசமான நிலையில் இருக்கும்பொழுது நீ என்ன நினைத்தாலும் தெய்வம் ஒருபோதும் அதனை விட்டு விடாது. நீ அவர்களை மன்னித்தாலும் தெய்வம் அவர்களை மன்னிக்காது. செய்கின்ற குற்றத்தை பொறுத்துத்தான் ஒருவருக்கு நாம் என்ன கொடுக்கப் போகிறோம் என்பது எல்லாம் தெரிய வரும். நடக்கின்ற விஷயங்களை பொறுத்துத்தான் நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று தெரிய வரும். இந்த அப்பா நான் உடனிருந்து உனக்கு சொல்லும் இந்த நேரம் காலம் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையுமே நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்களை நீ ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் இந்த அப்பா உன்னோடு நின்று உனக்கு சொல்லும் எல்லாமே உனக்கு சரியாக புரிய வேண்டும் என்பதையுமே நீ மறக்காதே. எந்த நாளிலும் நம்மை தொடரும் இது போன்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் அத்தனை நன்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் உன்னை சுற்றி இருக்கும் தீமைகளையும் நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்பதையுமே நீ மறக்காதே. அப்பா இருக்க இனி என்ன நடந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீ தெரிந்து கொண்டு நல்லதோ தீயதோ எல்லாவற்றையும் நீ உணர்ந்து கொண்டு நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதையுமே நீ மறக்காதே. அப்பா இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு எல்லா மாற்றங்களையும் சரியாக கொடுக்கும் அல்லவா? இந்த சாயப்பா இருக்கும் இந்த நேரம் இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாக என்னவென்று நடத்தும் அல்லவா? இந்த சாயப்பா துணை இருக்கும் நேரமும் இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த காலமும் ஒவ்வொன்றையும் உனக்கு முழுமையாக எடுத்துச் சொல்ல வரும் என்பதை நீ மறக்காதே. வாழ்க்கை முழுமையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நினைத்தது போல உனக்கு எந்த நாளும் எல்லாமும் நான் நடத்தி கொடுத்திருக்கின்றேன். சில சமயங்களில் மனக்கருத்து வேறுபாடுகளும் சில பிரச்சனைகளும் உன்னை கலங்கடித்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொன்றிலும் இருந்தும் என் குழந்தை தனக்கான மன வலிமையோடு தனக்கு இருக்கின்ற தெய்வத்தினுடைய நம்பிக்கையோடு தன் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வந்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை. இது போன்ற சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக இனியும் நீ உன்னை மீட்டெடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். உன்னை தொடரும் இந்த விஷயங்களிலிருந்து நீ எப்பொழுதும் உன்னை சரியாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா நான் இருக்க இனி உனக்கு நடப்பது என்றென்றும் தெளிவான எண்ணங்களாக நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் பெற வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உடன் வருவது எல்லாம் இனி உனக்கு என்ன கொடுக்கிறது என்று சற்று சிந்தித்துப் பார். இவர்கள் எல்லோருமே இந்த வாழ்க்கையில் உனக்கு தருவது என்னவென்று நிச்சயமாக புரிந்து உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதும் நிச்சயமாக புரிந்துவிடும். தெய்வம் யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதை எல்லாம் நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் அல்லவா? உடன் வரும் நேரம் இனி ஏற்ற விஷயங்களோடு
எப்போதும் உன்னை பிணைத்து கொண்டிருப்பதை நீ என்றும் என்றென்றும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். சாயப்பா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நல்வழிப்படுத்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். இந்த அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் உன்னை நான் மீட்டு வர துணிந்து நிற்கின்றேன். சாயப்பாவிற்கு வேண்டியதெல்லாம் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் முழுமையாக புரிந்து அதற்கு ஏற்றது போல என் குழந்தை இந்த வாழ்க்கையில் மனநிறைவோடு வாழ வேண்டும் என்பதுதான். என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தனக்கான விஷயங்களோடு எல்லாவற்றையும் சரியாக உணர வேண்டும் என்பதுதான். உன் முன்னால் தான் நிற்கும் இந்த காலம் இனி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வரும். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கும் தீமைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை விட்டு அழிந்து உனக்கு கஷ்டங்களையும் கண்ணீரையும் கவலையும் பரிசாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒவ்வொருவரும் உன் வாழ்க்கையை விட்டு நிச்சயமாக விலகி போவார்கள். உன்னை சுற்றி இருந்தவர்கள் உனக்குள் உருவாக்கிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு தீங்கும் உன்னை விட்டு நிச்சயமாக விலகி ஓடும் என்பதை நீ மறக்கக்கூடாது. சாயப்பா இவர்களுக்கு நினைவு அஞ்சலியை செலுத்த வேண்டும் என்று நினைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த அப்பா நான் உன்னோடு இருந்து எல்லாவற்றையும் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் இதற்கு மேலும் இவர்களை நாம் விட்டு வைத்தோமானால் இவர்கள் உன் வாழ்க்கையில் மேலும் மேலும் பல தீங்கும் உன்னால் தலை நிமிரவே முடியாதபடிக்கு உனக்கான கஷ்டங்களும் தொடர்ந்து வரும். என் அன்பு குழந்தையே, அதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. சாயப்பா உனக்கு எல்லா நிலையிலுமே முழுமையான வெற்றி ஒன்று கிடைக்கும் என்பதை நீ மறக்காதே. இந்த அப்பா சொல்ல சொல்ல இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அன்பு இது போன்ற சில விஷயங்களை உன்னுடைய அனுமதி இல்லாமல் உனக்கு செய்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது. எதனால் நடக்கிறது, யாரால் நடக்கிறது, எப்படி நடக்கிறது என்பதை எல்லாமும் நீ அறியும் முன்னரே சாயப்பா நடத்தி முடித்து விடுவேன். இத்தனை நாளும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டது உண்மையென்றால் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய். சாயப்பா இருக்க உனக்கு நடப்பது எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். அப்பா சொல்ல சொல்ல உன்னை தேடி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக இனிமேல் கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போலவும் உன்னை நீ மாற்றிக்கொண்டு விடுவாய் என்பதை நீ மறக்காதே. இந்த அப்பா இருக்க என் குழந்தைக்கு இனி எந்த கலக்கும் வேண்டாம். இந்த அப்பா நான் இருக்க என் குழந்தையின் வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் வேண்டாம். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது போல உன்னை நான் தொடர்கிறேன் என்பது போல இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உரிய ஆச்சரியத்தை கொடுப்ப நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு இருந்து நான் உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இனி முழுக்க முழுக்க உனக்கு உரிய தேவைகளை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதையுமே நீ மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் கொடுக்கின்ற பல மாற்றங்களையும் நீ கண்டு கொள்வாய். எல்லாம் சரிதான் சாயப்பா, நீ யாரை பற்றி பேசுகிறாய், யாருக்கு இந்த விஷயம் நடக்கப் போகிறது என்ற கேள்விகள் உனக்குள் வருகிறதல்லவா? நிச்சயமாக இந்த கேள்வியெல்லாம் யாருக்குள் வரப்போகிறதோ அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்று இத்தனை நாளும் உன்னோடு பழகியவர்தான். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பற்றி தெரிந்து கொள்வதும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பற்றி தேவையில்லாத விஷயங்களை பேசுவதும் உடனிருந்து கொண்டே உனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்துவதும் நோண்டி நோண்டி எப்போதும் இடத்தில் கேள்விகளை கேட்பதுமாகத்தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வகையிலும் உனக்கு ஒரு நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்களின் எண்ணம் மேலோங்கி நிற்கிறது. நமக்காகவே ஒருவர் உழைக்கிறார் என்னும் பொழுது கூட நமக்காகவே ஒருவர் இருக்கிறார் என்னும் பொழுது கூட அந்த விஷயத்திலிருந்து ஒருபொழுதும் அவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்க விடுவதில்லை. எந்த மாற்றங்களையும் அவர்களுக்கு கிடைக்க விடுவதில்லை. எல்லாவற்றையும் நாம் யோசிக்கும் இந்த நேரம் இந்த அப்பா உனக்கு முன் நின்று ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுப்பதை நீ என்னவென்று புரிந்து இந்த அப்பா உன்னோடு நின்று பேச நினைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள். இதுவரையிலும் நாம் விட்டது எல்லாமும் போதும். இனி எதையுமே நீ விட்டுவிடாமல் உனக்கான வாழ்க்கையோடு நீ நிம்மதியாக எதையும் புரிந்து கொள்ள தயாராகு. யாரிடத்திலும் எதையுமே நாம் எதிர்பார்த்து நிற்க வேண்டாம். யாரிடத்திலும் எதையுமே நாம் யோசித்து எதையும் செய்ய வேண்டாம். உனக்கு நடக்க இருப்பதை நீ புரிந்து கொண்டால், உன்னோடு நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால், சாயப்பா கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுப்பதை நீ புரிந்து கொள்வாய். யாரும் உனக்கு தேவையில்லை. அதை இந்த மனிதர்கள் ஒருவரும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர வேண்டிய அவசியமில்லை என்பதை நீ புரிந்து அவரவர் செய்கின்ற பாவத்திற்கு அதற்கான பலன் அவர்கள் போய் சேரட்டும். நீ சந்தோஷமாக ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னெடுத்து வர தயாராகிவிடு. உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் சாயப்பா முன்னின்று உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ தெரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியையும் சரியாக எடுத்து வைத்து நல்லது நடக்கட்டும். தீமைகளை செய்பவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு பயன்படுத்தாத நிலையில் தண்டனைகள் கிடைக்கட்டும். எல்லாமே சரியான முறையில் நான் உருவாக்கும் இந்த நேரம்
உனக்கு என்றும் என்றென்றும் நீ விரும்பியது போல சில விஷயங்கள் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நம்மை சுற்றி இது போன்ற விஷயங்கள் விலகிவிட்டது என்றாலே நமக்கும் நல்லது நடக்கத் தொடங்கும் என்பது பின்னால் நீ புரிந்து கொள்வாய். நம்மை தேடி வருகின்ற இந்த விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு இருக்கும் என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும், எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.